தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம பேச போகிறது கடவுள் சொல்லும் தீர்ப்பு. இந்த சீரீஸ் எபிசோட்ஸ்ல இன்னைக்கு காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சிம்மராசியை பத்தி பேச போறோம். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தோல்விகளை கண்டு துவளாமல் மறுபடி வீழ்ந்து எழுந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு ராசி. ஃபீனிக்ஸ் பறவைக்கு சிம்மம் தான் உதாரணம். சிம்மம் கடவுள் சொல்லும் தீர்ப்பு என்ன? இல்லை, இன்ட்ரடக்ஷன்ல பார்த்தீங்கன்னா நம்ம படாத அவஸ்தை யாருமே பட்டிருக்க முடியாது. இது சிம்மராசி சொல்லக்கூடியது. சிம்மராசி கோத்ரூ பண்ண லைஃப் ஒரு 199 பேர் பார்த்துக்க மாட்டாங்க. ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு ஏன் இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம்? எல்லாரும் தான் தப்பு பண்ணுறாங்க. இந்த பூமியில் இருக்கிற அத்தனை பேரும் தப்பு தான் பண்ணுறாங்க. எல்லாரும் தான் தவறுகளை செய்கிறாங்க. தெரிஞ்சு செய்கிறாங்க, தெரியாமல் செய்கிறாங்க. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனைகள்? அப்போது ஒவ்வொருத்தருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ சிம்மராசிக்காரர்களை கேட்டிங்கன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு மனசு உடஞ்சி போயிருக்கு. செகண்டு கூட இருந்தவங்க எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. மூணாவது வேலையில் உச்சபட்ச பிரச்சனைகள். நாலாவது குழந்தைகளே சரியாக பேசலை. அஞ்சாவது ஆரோக்கியத்தில் கம்ப்ளீட் காலி. ஆறாவது பணம் பாக்கெட்டு சுத்த அவுட்டு. இந்த மாதிரி நேரத்தில் சிம்மராசி நேயர்கள் ஏன் இவ்வளோ கஷ்டங்கள்னு குமுறுறாங்க, அப்படியே கதறாங்க. எல்லா சிம்மராசிக்காரங்களுக்கும் நான் சொல்லுவேன், எதுவும் நிரந்தரம் இல்லை. இதை மட்டும் மறக்காதீங்க. இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை மட்டும் மறக்காதீங்க. எதுவும் நிரந்தரம் அல்ல, இதுவும் கடந்து போகும். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் 1,00,000. இதுவும் கடந்து போகும். ஆக சிம்மராசினியர்கள் எதற்கும் கலங்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அழாதீங்க. முக்கியமாக 3 பாயிண்ட் சொல்கிறேன். உங்கள் பிரச்சனையை வெளியில் இருக்கிற யார்கிட்டையும் போய் சொல்லாதீங்க. அதனால் மனபாரம் இறங்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. கடவுள்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா இன்னைக்கு உங்கள் பிரச்சனையை கேட்குறவங்க நாளைக்கு அந்த பிரச்சனையை வச்சே விளையாடுவாங்க. உங்களையே மேனிப்புலேட் பண்ணி விளையாடுவாங்க. அதுக்கு சான்சஸ் அதிகம். அதை பாருங்கள். 2, நீங்கள் இப்படி நடந்துருச்சே, ஐயோ இப்படிலாம் நடந்துருச்சே, இதை விட்டு தொலைங்க. இதனால எந்த மாற்றமும் வரப்போறதில்லை. இப்பேற்பட்ட பிரச்சனையை கூட நான் தாண்டி வர முடியும் அப்படின்னு உங்களுக்கே நீங்க சொல்லுங்க. அப்படி வந்தால் எவ்வளோ பெரிய பெருமை எனக்கே அப்படின்னு நீங்களே உங்கள்கிட்ட பேசுங்க. இந்த பிரச்சனையும் நான் தாண்டி வந்துட்டேன்னா நான் எவ்வளோ பெரிய ஆளு அப்படின்னு நீங்களே உங்களுக்கு சொல்லுங்க, பழகுங்க. இது 3வது, குறைஞ்சபட்சம் முடிஞ்சால் ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. இந்த 3 பாயிண்ட்டையும் நீங்கள் எடுத்துக்க கடவுள் சொல்லும் தீர்ப்பு முழுசா பாருங்க. எப்பேற்பட்ட லைஃப்ல எப்பேற்பட்ட சேஞ்சஸ் உங்களுக்கு இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் வருதுங்கிறத நீங்க நோட் பண்ணுங்க. சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நான் உங்களை புரிஞ்சு வச்ச வரைக்கும் பண கஷ்டங்கிறது உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. அதை நீங்க சமாளிச்சிருவீங்க, பயப்பட மாட்டீங்க. இந்த வேலை போனால் பயம் அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும். ஆனாலும் அதுலேயும் தோண்டு போகாத ஆளுங்க. மானம் மரியாதை அதுதான் உங்களுக்கு டாப்பஸ்ட் ப்ரையாரிட்டி. மானமும் மரியாதையும் போச்சுன்னா உங்களால் தாங்க முடியாது. 2வது, எமோஷனலாக நீங்கள் லாக் ஆன இடத்துல உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸோ உறவுகளோ உங்களை விட்டு பிரிஞ்சாலும் உங்களால் தாங்க முடியாது. இது 2 விஷயத்துல தான் நீங்கள் லாக் ஆகுது. இந்த 2 விஷயத்துல நீங்கள் கொஞ்சம் தெம்பா இருந்துட்டீங்கன்னா, கொஞ்சம் நம்பிக்கையோடு இருந்துட்டீங்கன்னா, இனிமே உங்களை அழிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் பூமியில் போகிறது தான் வரணும். சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மன அழுத்தம் இப்போ அதிகமாக இருக்கு. டிப்ரெஷன், மனசில் ஏற்பட்ட காயங்கள் ரணங்கள் மறுபடி உங்களை காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. டெய்லி அவர்லி பேசிஸில் நீங்கள் பழசை நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. இப்போ நீங்கள் போய் யார்கிட்டயாவது போய் ஐயோ எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குது, நான் இப்படிலாம் அவஸ்தைப்படுறேன் அப்படின்னு சொன்னால், சாமி மேலே சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் யார்கிட்ட சொன்னாலும் அவங்களுக்கு உங்கள் கஷ்டம் புரியாது, உங்கள் லாங்குவேஜே புரியாது. அதனால் இதை சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. சிம்மராசிக்காரர்கள் நீங்கள் முதல்ல இந்த கஷ்டத்தை வெளியில் புலம்புறதை நிறுத்துங்க. தெய்வத்து மேலேயும் உங்கள் மேலேயும் நம்பிக்கை வைங்க. அது ஒன்று தான் உங்களை காப்பாற்றும், வேற எதுவும் உங்களை காப்பாற்றாது. உங்களுடைய வாழ்க்கை பாதை எதை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த 1.5 வருஷத்துக்கு இன்னும் மிகுதியான சவால்கள், இன்னும் மிகுதியான போராட்டங்கள், இன்னும் மிகுதியான
கஷ்டங்கள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து ஃபிலாசபி பேசலை, தத்துவம் பேசலை, சும்மா பேச்சுக்காக சொல்ல. கீழே இறங்குற ஒத்தனால தான் மேலே திருப்பி வரவே முடியும். அதே இடத்துல இருக்கிறவன் மேலேயும் போக மாட்டான், கீழேயும் போக மாட்டான், அப்படியே தான் இருப்பான். அது அந்த வாழ்க்கையில் சுவாரஸ்யமும் கிடையாது, அந்த வாழ்க்கையுமே கிடையாது. இறங்கும் போது வலிக்கத்தான் செய்யும். படியில் இறங்கும் போது சுகமாக இருக்கும், ஏறும் போது வலிக்கும். வாழ்க்கையில் இறங்கும் போது வேதனையாக இருக்கும், ஏறும் போது சுகமாக இருக்கும். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க. நீங்கள் உங்களை நல்லா முதல்ல நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த வாழ்க்கை இருக்குது. இந்த வாழ்க்கையை வந்து ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிறதுனா என்ன அப்படின்னா, எப்பவும் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறது தான், நிம்மதியாக இருக்கிறது தான், அதுதான் வெற்றி. அதுக்கு பணம், பேர், புகழ், பதவி, உறவுகள், காதல், திருமணம், பிள்ளைங்க இதெல்லாம் இருந்தாலும் நிம்மதியாக இருக்க முடியும், இல்லைனாலும் நிம்மதியாக இருக்க முடியும். அதுக்கு மனசு மட்டும்தான் காரணம். எல்லாருக்குமே மனம்தான் அந்த ரிமோட் கண்ட்ரோல். அந்த மனசை நீங்கள் கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் வந்து கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அப்போ வாழ்க்கை பாதை வந்து சிரமமான காலம், கஷ்டமான காலத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இறுதி அல்ல இது, இது முடிவல்ல, இது ஆரம்பமே. இந்த ஆரம்பத்தில் கஷ்டங்கள் இருந்தாலும் கொஞ்ச காலத்துக்கு பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் உங்களை தேடி வந்து குவியும். இன்னும் 1 வருஷம் 12 மாதங்கள் தவம் இருக்கணும் பெரிய வரங்களை பெறுவதற்கு. என்ன செஞ்சா எனக்கு நல்லது நடக்கும்? இதுதான் சிம்மராசிக்காரனுடைய மனசுல இருக்கக்கூடிய கேள்விகள். நிறைய செய்யணும். முதல்ல செய்ய வேண்டியது அழுகிறத நிறுத்தணும். அதுக்கு பிறகு செய்ய வேண்டியது உங்களை நீங்க நம்பணும். 3வது செய்ய வேண்டியது உங்களை படைச்சான்ல ஒருத்தன், அந்த ஆண்டவன், அவனை நம்பணும். இந்த 3த்தையும் நீங்க செய்யணும். 4வது நீங்க செய்ய வேண்டியதுதான் ஆன்மீக செயல்கள். உங்களுக்கு பிடிச்ச குலதெய்வ கோவில், முக்கியமா உங்களுடைய குலதெய்வம் யாரோ அந்த குலதெய்வம் கோயிலுக்கு நீங்க உடனே போயிட்டு வரணும். உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரோ அந்த இஷ்ட தெய்வத்துக்கான கோவிலுக்கு நீங்க போயிட்டு வரணும். 5வது நீங்க செய்ய வேண்டியது நிறைய தர்மங்கள். என்னடா சார், நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நான் எப்படி தர்மம் பண்றது? இந்த காலகட்டத்தில் தான் நீங்க தர்மம் செய்யணும். இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு ஆன்மீகம், தெய்வ சிந்தனையெல்லாம் அதிகமாக வரும். கஷ்டப்படும் போது தான். நல்லா சூப்பராக இருக்கும்போது ஹாய் காட் பாய் அப்படின்னு சொல்கிற அந்த இதெல்லாம் இருக்கும். கஷ்டப்படுற காலத்தில் தான் கடவுளை நினைக்கவே தோணும். சிம்மம் அதுக்கு பேர் போன ராசி. அப்புறம் எல்லாரையும் வெளுத்தது போல பாலன்னு நம்புறது, ரொம்ப டீப்பாக வந்து ரொம்ப ஒருத்தரை நம்புறது, அவங்களுடைய வார்த்தைகளுக்காக நீங்கள் வந்து அப்படியே செவி சாய்க்கிறது, இதெல்லாம் நீங்கள் பண்ண தான் இந்த நிலைமையில் இருக்கீங்க. இதெல்லாம் தவிர்த்து விட்டு கடைசி வரைக்கும் உங்கள் கூட வரக்கூடியது ஒருத்தர் தான், அது நீங்கள் தான். வேற யாரும் உங்கள் கூட வரமாட்டாங்க. எந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் தாமரை மேலே இருக்கிற தண்ணி மாதிரி நீங்கள் இருக்கணுமே தவிர, அவசரப்பட்டு உள்ளுக்குள்ளே பூந்தீங்கன்னா திருப்பி வெளியில் வர தெரியாது, உங்களுக்கு நொறுங்கி போயிடுவீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பண கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த குழந்தைகளால் வரக்கூடிய பிரச்சனை, இதெல்லாம் ஒரே நேரத்தில் உங்களை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. சுருக்கமாக சொன்னால், ஏன்டா இந்த வாழ்க்கை, செத்துடலாம் அப்படின்னு தோணாத சிம்மராசி என்பர்கள் இல்லை. அதுதான் உண்மை. இல்லை பிச்சையை எடுக்கலாம் இந்த வாழ்க்கை வாழறதுக்கு அப்படின்னு நினைக்காத சிம்மராசி என்பர்களும் இல்லை. சரி, இதெல்லாம் சரியாகுமா அப்படின்னு கேட்டால் உடனே சரியாகாது. இதுக்கு காலகட்டங்கள் எடுக்கும். இப்போ நம்ம கூறக்கூடியதெல்லாம் பொது பலன்கள். உங்கள் ஜாதகத்துக்கு, நீங்கள் பிறந்த ஜாதகத்துக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கான துல்லியமான பலன்கள் தெரியணும். கீழே கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை எங்களை காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் மற்றும் நேரில் அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரிசைஸ் ப்ரெடிக்ஷன்ஸை சொல்ல முடியும். துல்லியமாக உங்களுக்கு எது நடக்கும், இந்த தாக்கங்கள் இனி கண்டினியூ ஆகுமா, இனி ஆகாதா, அஷ்டம சனியுடைய தாக்குதல்னால பெரிய பாதிப்புகள் வருமா வராதா, அஷ்டம சனியுடைய பாதிப்புகள் நிற்கவே நிற்காதா, இது இப்படியே தான் இருக்குமா அப்படிங்கிறதுக்கான பதில்கள் துல்லியமாக சொல்ல முடியும். நீங்கள் நிறைய தர்ம காரியங்கள் செய்யணும். ஆதரவற்ற குழந்தைகள், முதியோர்களுக்கு போய் நேரில் பார்க்கறது, பார்த்து நல்ல வார்த்தை நாங்கள் பேசினாலே பெரிய விஷயம். அவங்கள பார்த்து 2 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லுங்க, அதுவே 20 லட்ச ரூபா கொடுத்ததுக்கான சமாதானம். ஏன்னா அவங்க அதை தான் எதிர்பார்க்கிறாங்க. அதுக்கு சமானமான காசை எதிர்பார்க்கல, வார்த்தையும் அன்பையும் தான் எதிர்பார்க்குறாங்க. செலவே இல்லை இந்த உலகத்தில். பெரிய விஷயங்கள்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும் மை பாஸ்.
மிகப்பெரிய விஷயங்கள் இந்த உலகத்தில் எது நமக்கு பெரிய விஷயங்கள் இது? மூச்சுக்காது, அது ஃப்ரீ தான். மிகப்பெரிய விஷயங்கள் சூரிய வெளிச்சம், அது ஃப்ரீ. மிகப்பெரிய விஷயங்கள் ராத்திரி தூங்கும் போது இருட்டா இருக்கணும், அதுவும் ஃப்ரீ. இப்படி பெரிய விஷயங்கள் எல்லாம் ஃப்ரீ. அன்பு, பாசம், நேர்மையான காதல் எல்லாம் ஃப்ரீயா தான் கிடைக்கும். பணம் வாங்கிட்டு வர எந்த ஒரு விஷயமே உண்மை அல்ல. பணத்தால் நிறைய சாதிக்க முடியும், எல்லாத்தையும் சாதிக்க முடியும், சில விஷயங்களை சாதிக்க முடியாது. ஆக கடவுள் சொல்ல போற தீர்ப்பு என்ன சிம்மராசிக்கு? அது படையப்பால தலைவர் சொன்ன தீர்ப்பு தான் நான் சொல்றோம். அரசாங்கமே அவங்க பக்கம் படையப்பா, ஆனா ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்காண்டான்னு சொல்லுவார். அந்த மாதிரி எத்தனை பேர் உங்களை எதிர்த்தாலும், அந்த கதிரவனே மேற்கில் உதித்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை சவால்கள் உங்களை அடிச்சாலும், உங்களை வாழ்க்கையில் உங்க பிரச்சனைகள் கஷ்டங்கள் உங்களை நொறுக்கி போட்டாலும், கடவுள் சொல்லக்கூடிய தீர்ப்பு நான் இருக்கேன்டா உனக்கு அப்படின்றது தான். கடவுள் நேரில் வந்தாலும் சொல்ல மாட்டார், ஏதாவது ஜாடமாடையா தான் சொல்லுவார். கடவுள் சிம்மராசிக்காரர்களுக்கு கூடவே இருக்கார் அப்படிங்கிறது சத்தியம். இந்த அத்துணை பிரச்சனைகளும் தற்காலிக பிரச்சனைகள், இதெல்லாம் முடிந்து போகும் என்பதும் சத்தியம். உங்களுக்கான பரிகாரம், தினமும் காலையில எழுந்து இந்த சூரிய நமஸ்காரம் பண்றது அவ்வளவு நல்லது. அது பண்ண முடியாதவர்கள் ஆதித்ய ஹிருதயம் கேட்பது அதை விட மிக நல்லது. என் அன்புமிக்க சிம்மராசினியர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.